மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 136. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ, நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். யோவான் 7:17. இந்த செய்தியானது நம்முடைய போதகரின் உதடியிலிருந்து வெளிவந்ததாகவும் அவருடைய உபதேசங்கள் பற்றின தெளிவான அறிவு பெற அவர் நமக்கு கொடுக்கும் திருவுக்கோளானது. மாணவன் தேவனுக்கு தன்னை முழுவதும் தத்தம் செய்தவனாகவும் அவருடைய சித்தம் மற்றும் திட்டம் என்னவென்று அறிந்து கொள்ள முழு வாஞ்சை உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்பதேயாகும். சத்தியத்தை தெய்வீக வெளிப்பாட்டின்படி தெய்வீக கோணத்தில் பார்க்க வேண்டும் என்றால் நாம் இருதயத்தில் தத்தம் செய்தவர்களாய் உள்ளத்தின் ஆவியினால் தேவனிடத்தில் நெருங்க வேண்டும். அவர் சித்தத்தை செய்ய நாம் விரும்ப வேண்டும். இப்படி இருக்கிறவர்களுக்கு மேலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பொருந்தும். தேவனுடைய சித்தத்தை செய்ய நாம் சித்தம் கொள்ள தீர்மானிப்போமா? அப்படி தீர்மானிப்போமானால் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறபடியே நாம் சந்தேகமின்றி ஆஸ்வதிக்கப்படுவோம். இந்த வகுப்பாருக்கு கிறிஸ்துவின் உபதேசங்களை தேவனுடைய ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய ஆழமான விஷயங்களை முழுமையாக அறிந்து கொள்ள, மதிப்பிட, புரிந்து கொள்ள முடியும் என்பதே. ஆமென்.